தேங்க்யூ ஜீசஸ். இந்த நல்ல நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லும், லூக்கா 18வது அதிகாரத்தில் சொந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்ன்ட்டு நாங்கள் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். சீக்கிரத்தில் கர்த்தர் வழிவாசல்களை திறக்குவார். நம்ம கூடி வந்து நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கிற அந்த நாட்கள் ரொம்ப சமீபமாக இருக்கிறபடினால பெரிய மாற்றல்களை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். சீக்கிரத்தில் எல்லா மாற்றங்களை கொண்டு வருவார். கண்ணில் மூடி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாம். ஒரு வசனம் சொல்லும், இப்ராயர் 12வது அதிகாரத்தில் 28, 29வது வசனங்களை நாங்கள் படிக்கும் போதில் அசைக்கப்படாமல் இருக்கிற அந்த ராஜ்யத்தை பெருகுறவங்க நீங்கள் கர்த்தர் பயபக்தியோடு தொழுது கொள்ளுங்கள் வசனம் சொல்லும். அப்போ எங்களுக்காக தேவன் ஒரு அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதில் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். நாம் அதுக்காக எங்களை நம்ம ஆயத்து பண்ணி கொடுங்க. பூமியில் எங்களை நம்ம ஆயத்து பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம், ஆண்டவர் நன்றி செலுத்திக்கலாம். ஒரு பாடலை பாடி ஹல்லேலூயா தேவனுக்கு, ஹல்லேலூயா ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, என்றென்றும் என்னை நடத்துகிற தேவனுக்கே இந்த ஆராதனைன்னுட்டு அந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கலாம். அதில் ஒரு வசனம் சொல்லும், மேகஸ்தம்பமே வெளிச்சம் தாரும் எந்நேரமே மேனிட்டு. அப்போ அந்த ஆவியானவர் தானே இந்த முழு வாரம் எங்களை இந்த மே மாதம் முழுவதுமாக அவர் நடத்தும்படியாக அவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கலாம், ஜெபிக்கலாம். நம்ம ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, துதிகள் மத்தியிலே வாசம் செய்பவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரேப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவரும் ஆண்டவரே, உண்மை தொழுது கொள்ளும் முதல்ல, உண்மை துதிக்கும் முதல்ல அங்கே இருக்கிற இடங்களில் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உடைய மகிமையான கரம் நீட்டி ஆண்டவரை நீ பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாருன்னுட்டு பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திக்கலாம். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனே 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 ஆராதனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனே உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனே உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளனே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளனே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கண்ணியோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கண்ணியோடு நடத்திடுவார். சேர்ந்து ஆராதனே ஆராதனே ஆராதனே
அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே வெளிச்சம் தாரும் என் நேரமே. மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே வெளிச்சம் தாரும் என் நேரமே. அபிஷேகமூச்சி அனுபவமாக்கி ஆற்றலை தந்திடையா. அபிஷேகமூச்சி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவா. ஆராதனை worship you Lord Jesus. மகிமைக்கு பாத்திரரே கால வேளையில பரிசுத்த நாமத்தை பயபக்தியோடு நம்ம தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you. அவர் மாத்திரம் துதிக்கு பாத்திரர். அவர் எவ்வளவு துதித்தாலும் போதாது. சங்கீதம் 33 கர்த்தருடைய வசனம் சொல்லும், நீதிமான் கர்த்தருக்குள்ள கம்பீர பாடட்டும்னுட்டு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அந்த நீதிக்காக நன்றி செலுத்தி அவர் கம்பீரமாக பாடி அவர் நாங்கள் ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென். தேவன் தாமே பாடினது போல ஒரு புதிய அபிஷேகம் இந்த ஆராதனையிலேயே ஜீசப்பா ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்தாண்டவரை. பெல்லத்தின் மேல பெல்லம், கிருபை மேல கிருபை, மகிமை மேல மகிமை கொடுத்து நடத்தும்படியாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஒரு பாடல் கூட பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகலாம். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் போதுமே. வானம் பூமி அனைத்திலையும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா முழங்கால்களும் முடுங்கிட செய்யும் அது இயேசுவின் நாமம். தூதர்கள் யாவும் போற்றிடும் உயர்ந்த நாமம். துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திர நாமம், வல்ல திரு நாமம். ஆமென். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகலாம். கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுடைய நாமம், கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவர், இந்த நாலு நம்ம எப்பவும் முக்கியப்படுத்த வேண்டும். இந்த நாளில் தான் நம்ம பிசாசு ஜெயிக்க முடியும். ஒரு கூட சொல்றேன், இயேசுவின் நாமம், கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவர். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்கு கொடி பிடிக்குவார். பிசாசு ஆண்டவரை சோதிக்கும் முதல்ல வார்த்தையில் எழுதியிருக்கிறதுன்னுட்டு வார்த்தையில ஆண்டவர் எடுத்து காட்டுறதை நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்பாடு 11வது அதிகாரத்தில் அவங்க ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால ஜெயித்தார்கள் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த ரத்தத்தில் எங்களுக்கு ஜெயம். அதனால தான் வீட்டு மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கணும், வாகனத்து மேலே இயேசு ரத்தத்தை நாங்கள் பூச வேண்டும். அதுபோல் இவருடைய நாமம் பேதுரு சொன்னது போல பொண்ணு வெள்ளி எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் இயேசுவின் நாமம் சொல்லும் முதல்ல ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். அப்போ நின்று வச்சுக்கோங்க, எப்பவுமே அவருடைய நாமம், அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரை நம்ம கனப்படுத்திக்கலாம். அவர் எங்களை கனப்படுத்துவார். இயேசு நாமம், இயேசு நாமம். இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம்
கொடு. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. வானபூமி அனைத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. வானபூமி அனைத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. தூதர்கள் யாவும் போற்றிடும் நாமம் உயர்த்திடும் நாமமே. துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திர நாமம் வல்ல திரு நாமமே. தூதர்கள் யாவும் போற்றிடும் நாமம் உயர்த்திடும் நாமமே. துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திர நாமம் வல்ல திரு நாமமே. வானபூமி அனைத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. வானபூமி அனைத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. முடவரின் கால்களில் பலன் தந்த நாமம் சுகம் தரும் நாமமே. குருடரின் கண்களில் ஒளி தந்த நாமம் இருள் நீக்கும் நாமமே. முடவரின் கால்களில் பலன் தந்த நாமம் சுகம் தரும் நாமமே. குருடரின் கண்களில் ஒளி தந்த நாமம் இருள் நீக்கும் நாமமே. வானபூமி அனைத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. இயேசுவின் எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. வானபூமி அனைத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. குறைகள் யாவையும் நீக்கிடும் நாமம் கனி தரும் நாமமே. கவலைகள் யாவையும் போக்கிடும் நாமம் வழி காட்டும் நாமமே. குறைகள் யாவையும் நீக்கிடும் நாமம் கனி தரும் நாமமே. கவலைகள் யாவையும் போக்கிடும் நாமம் வழி காட்டும் நாமமே. வானபூமி அனைத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் படவிட செய்யும் உன்னத நாமமே. கொரோனா என்ற வியாதி இயேசுவின் நாமத்திலே அனைத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் படவிட செய்யும் உன்னத நாமமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் போதுமே. வண்ணந்தீர பாதையில் வழி காட்டும் நாமம் உன்னத நாமமே.
வாக்குகள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாமம், வாக்கு மாறாத நாமமே. வண்ணீர பாதையில் வழிகாட்டும் நாமம், உன்னத நாமமே. வாக்குகள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாமம், வாக்கு மாறாத நாமமே. வனபூமி அனைத்திலும் மேலான நாமம், இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. வனபூமி அனைத்தையும் மேலான நாமம், இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமம். எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் போதுமே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் போதுமே. பாவங்கள் யாவையும் கழுவிடும் நாமம், ரட்சிக்கும் நாமமே. பரலோகத்தில் நம்மை சேர்த்திடும் நாமம், பரிசுத்த நாமமே. பாவங்கள் யாவையும் கழுவிடும் நாமம், ரட்சிக்கும் நாமமே. பரலோகத்தில் நம்மை சேர்த்திடும் நாமம், பரிசுத்த நாமமே. வனபூமி அனைத்திலும் மேலான நாமம், இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. வனபூமி அனைத்திலும் மேலான நாமம், இயேசுவின் நாமமே. எல்லா முழங்கால்களையும் முடங்கிட செய்யும் உன்னத நாமமே. சந்தோஷத்தோடு இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் போதுமே. 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 நாமத்தை உச்சரிங்கள் வாயில் நாமம், இயேசு நாமம். சின்ன பிள்ளைகள் இயேசு நாமம். சின்ன பிள்ளைகள் சொல்லுவோம், இயேசு இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் போதுமே. 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 நல்ல கைகளை தட்டி இயேசு என்ற நாமத்தை நம்ம கனப்படுத்துகலாம். இயேசு என்ற நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகலாம். ஆமென். அந்த நாமம் ரட்சிக்கிற நாமம், அந்த நாமம் எங்களை நீதிமான் ஆக்கின நாமம். கர்த்தருடைய வசனம் சொல்லும், என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும் வசனம் சொல்லும். அப்ப கர்த்தருடைய நாமத்தான் எங்களை உயர்த்த முடியும். எவ்வளவாக இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்துல உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நீங்க உங்க பிசினஸ் ஆசீர்வதிங்க, நீங்க அந்த நாமம் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். எல்லா நாமத்திலையும் அது மேலான அந்த நாமம். ஆமென். ஒரு பாடலை கூட நாங்கள் பாடி நம்ம தேவனை நாமத்தை மகிமைப்படுத்திக்கலாம். யோபு சொன்னாரு, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க தேவன் மரித்தது உண்மை, அந்த மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுது இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தம் இல்லை. இன்றைக்கும் நீதிமானுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளை சுமக்கிறது போல எங்களை தேவன் சுமக்குவார். ஆமென். யோப் சொன்னாரு, யோப் 42வது அதிகாரத்துல, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. அவர் என்ன நினைக்கிறாரோ
அதை அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பாடல பாடலாம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவர் யாரு? ஆமென். யாரு தடுக்க முடியாது. பேலம் தீர்க்கதரிசி கூட தடுக்க முடியாது. அது தேவன் அது ஆசீர்வாதமாக தேவன் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பவுமே ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கள் ஆசீர்வாதத்தை யாருமே மாற்ற முடியாது. பிசாசு வந்துட்டு எங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. எப்படின்னு சொல்ல பாருங்களேன். கர்த்தருடைய வசனம் சொல்லும், நீங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்போ அவன் ஓடி போயிடுவான். அப்போ நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும் போதில் பிசாசு ஓடி போயிடுவான். இப்போ சூழ்நிலைகள் எங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லும், நீங்கள் மலையை பார்த்து பேசுங்கள், அப்போ அந்த மலை பேர்ந்து போயிடுங்களாம். அப்போ சூழ்நிலை நீங்கள் பார்த்து பேசும் போதில் சூழ்நிலை பேர்ந்து போயிடும். அப்போ சூழ்நிலை கூட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கர்த்தர் கூட எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். சங்கீதம் 118 சொல்லும், கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இங்கிலீஷில் the Lord is on our side. அப்போ கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்க மாட்டார். இப்போ கர்த்தரை தீங்கு நினைக்கிறது இல்லை. இப்போ பிசாசை எதிர்த்து நின்று அவனும் ஓடி போயிடுறான். இப்போ சூழ்நிலைகளை பார்த்து பேசினா அதுவும் மாறிடுது. பின்ன ஏன் ஆசீர்வாதங்களுக்கு தடைன்னு சொல்லும் போதில் நாம் தான் தடை. சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு அநேக நேரத்தில் நீங்கள் தான் தடை பண்ண முடியும். வேறு யாரும் தடை பண்ண முடியாது. அது எப்படி ஆகிடும், இது எப்படி ஆகிடும்னுட்டு நீங்கள் பிற்போக்கான பேச்சுகளை பேசினா, நெகட்டிவாக பேசுனாக்கா அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடும். கர்த்தருடைய வசனம் சொல்லும், இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் பெரிய அற்புதங்களை செய்ய முடியலைங்களா? ஏன்னாக்கா அங்கே விசுவாசிக்காமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால் நீ எப்பவுமே வாய் திறக்கும் முதல்ல நீங்கள் ஜீவனை பேசுங்க. நீங்கள் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் எனக்காக யாவே செய்து முடித்திருக்கிறார். நான் நன்மை நாட்களை காணுவேன், நான் தீர்க்க ஆயுசாக நான் வாழ்வேன். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார்களா. நான் தனித்து நின்ற போது நான் உன்னோடு இருக்கிறேன்னுட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. யார் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் நினைத்தது அவர் செய்து முடிக்குவார். சங்கீதம் 138 8வது வசனம் எப்பவுமே சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவே செய்வார். The Lord will perfect that which concerns me. ಯೆಹೋವನು ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ತರುವನು. ಯೆಹೋವನು ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ತರುವನು. சில நேரத்தில் தாமதம் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். 100 வயசுல குழந்தை கொடுக்க தேவனால முடியும். ஆமென். உங்கள் அற்புதத்தை செய்ய தேவனால முடியும். சேர்ந்து பாடலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவர் யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவர் யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சேர்ந்து என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார். நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என்
தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடக்கொண்டு என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொண்டு என்றாரே. கர்த்தர் எந்தை அருகில் இன்று உன்னை விட்டு விலகேன், உனக்காக யாவு செய்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தை அருகில் இன்று நான் உனக்கு யாவு செய்வேன், உன் தேவைகள் பார்த்துக்கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடைப்படாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவர் யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். Thank you Jesus, thank you Lord, thank you Lord Jesus. அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவங்க யாராவது ஏதாவது இடங்களில் தாழ்த்தப்பட்டிருந்த ஆண்டவரே, அந்த இடங்களில் நீ உயர்த்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீ முர்தெக்காயை உயர்த்தினீரே ஆண்டவரே, யோசேப்பை உயர்த்தினீரே ஆண்டவரே, தாவீது அவங்க சகோதரர்கள் மத்தியத்தில் ஆண்டவரே நீ உயர்த்தின தேவன் ஆண்டவரே. எஸ்தர் ஆண்டவரே உயர்த்தினது போல் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரேப்பா வேலை ஸ்தலத்திலேயோ ஒருவேளை ஆண்டு உற்றார் உறவினார் மத்தியத்தில் தாழ்த்தப்பட்டிருந்தா நான் இன்னைக்கு ஆண்டவரே உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேப்பா. பவுல் சொன்னது போல நான் எதை பிதாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறனோ கடைசி வரைக்கும் அவர் காத்து கொள்வார் என்று இனி ஆண்டவரே உங்க பிள்ளைகள் தாழ்த்தப்படாதபடிக்கு நீ உயர்த்தி நாங்கள் பாடினது போல நான் முன்னேறுவேன்னு சொன்னது போல ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஒருவேளை பிசினஸ்ல முன்னேறலையே ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஈசாக்குக்கு பஞ்ச காலத்துல 100 மடங்கு அறுவடை கொடுத்த தேவன் ஆண்டவரே, நீர் உயர்த்தும்படியாக பிசினஸ்ல நான் ஜெபிக்கிறேன், படிப்பில் நீ உயர்த்தும்படியாக முன்னேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரேப்பா. நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீ என்ன நினைத்திருக்கிறீரோ அதை நீ செய்து முடிக்க போறதுக்காக நம்ம
ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் எங்க சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். எங்களை ஒருபோதும் அவர் தள்ளுகிற தேவன் அல்ல, எங்களை கை தூக்கி எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த காரியத்தில் சிறுமைப்பட்டு போயிருக்கிறீங்களோ, கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தி நடத்தும்படியாக அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாம். இந்த பாடலை பாடி நாங்கள் சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஒன்றுமில்லாத கடந்து செல்வார் யாக்கோபு. ஆனால் திரும்பி வரும் முதல்ல 2 பாளையமாக அவரை தேவன் உயர்த்தினர் நான் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை உயர்த்திட்டோம். நாங்கள் சேர்ந்து பாடலாம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துறக்கப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே, வதக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே. லாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, மீளாயோகி எங்கள் ஜீவன் நீரூற்றுவே. மீளாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, மீளாயோகி எங்கள் ஜீவன் நீரூற்றுவே. வானிலம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. வானிலம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. இந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. மீளாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, மீளாயோகி எங்கள் ஜீவன் நீரூற்றுவே. மீளாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, மீளாயோகி எங்கள் ஜீவன் நீரூற்றுவே. புறஜாதி என்னை தேடி வந்தே, சுதந்திர வாழியால் மாற்றிவிட்டே. புறஜாதி என்னை தேடி வந்தே, சுதந்திர வாழியால் மாற்றிவிட்டே. தானம் செய்தே, நீ சொன்னதை நிறைவேற்றினே. வாக்கு தாத்தம் செய்தே, சொன்னதை நிறைவேற்றினே. மீளாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, மீளாயோகி எங்கள் ஜீவன் நீரூற்றுவே. மீளாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, மீளாயோகி எங்கள் ஜீவன் நீரூற்றுவே. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாழியை மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாழியை மாற்றிவிட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். மீளாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, மீளாயோகி எங்கள் ஜீவன் நீரூற்றுவே. மீளாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, மீளாயோகி எங்கள் ஜீவன் நீரூற்றுவே. மீளாயோகி
காண்கின்ற தேவன் நீ. காண்கிறது மேலாய் ரோஹி எங்கள் ஜீவன் நீருச்சுவே. மேலாய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீ. மேலாய் ரோஹி எங்கள் ஜீவன் நீருச்சுவே. Thank you Lord, thank you Jesus, thank you Lord. எஸ்ஐயா 58:11 வசனத்துல நான் நித்தமும் நடத்துவேன் சொன்னீர் ஆண்டவரே. நீங்க வற்றாத நீருற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் கர்த்தரை நம்பி காலமெல்லாம் நீங்க செழித்திருப்பீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவரும் ஆண்டவரே கர்த்தர் நித்தமும் நடத்தி வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவரே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 3 யோவான் 2 நீங்க சொன்னீங்களே, பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னீரேன் டாடி. இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, ஒரு கடினமான இந்த நாட்களில் கூட கர்த்தர் ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவரும் அவங்க வாழ்ந்து சுகமாக இருக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம். அப்படி கண்களை மூடி ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகலாம். அவர் நித்திய வாசியும் அவர் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர், அவர் மகத்துவமும் உன்னதமானவரும் மான தேவன். அவர் எல்லா நாமத்திலையும் அவருடைய நாமம் மேலானது. சர்வ பூமிக்கெல்லாம் அவர் ஆண்டவர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்னிட்டு நம்ம பயபக்தியோடு நம்ம சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகலாம். நித்தியவாசியும் பரிசுத்தர் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. கைகளை உயர்த்தி மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். பாத்திரர் நீர் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். பாத்திரர் நீர் பாத்திரர், எல்லா கனத்திற்கும் நீர் பாத்திரர். மேலானவர் நீர் மேலானவர், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர் நீர் பெரியவர், உன்னதர் நீர் உயர்ந்தவர். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். பாத்திரர் நீர் பாத்திரர், மாத்திரம் பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர். மேலானவர் நீர் மேலானவர்,
மேலானவர், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர், நீர் நல்லவர். உன்னதர், நீ உயர்ந்தவர். தீர்த்தர், நீர் பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் பாசம் செய்யும். மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் பாசம் செய்யும். தீயவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உயர்ந்தவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுதிடும் இயேசுவே. மக்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுதிரோம் இயேசுவே. மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் பாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் பாசம் செய்யும். மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் பாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். Thank you Jesus, thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரேப்பா. கெருபீன்கள், செராபியன்கள், கோடிக்கணக்கான தூதர்கள் உம்மை துதித்தாலும் ஆண்டவரே, நீங்க மத்தியத்தில் வாசம் செய்யும்படியாக விரும்புகிற தேவனே, இந்த ஆராதனையில் எங்க மத்தியத்தில் நீ வசிக்கும்படியாக ஆண்டவரே, உனக்கு ஒரு சிங்காசனத்தை, துதி என்ற சிங்காசனத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியத்தில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனையில் யாராவது பலவீனமா இருந்தா ஆண்டவருடைய ஜீவன் உண்டாகட்டும், ஆண்டவருடைய சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே.
உம்முடைய கரம் ஆண்டவரை தொட்டு அவங்களை சுகமாக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் காணட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னுட்டு ஆண்டவரை நீ நினைத்து இருக்கிறது நீ செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி. வார்த்தையில் எங்களோடு பேசுங்க ஆண்டவரேப்பா, வார்த்தையில் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்லுகலாம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். Let's turn our Bibles to Acts of Apostle chapter 28 verses 30 and 31. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் 30-31 வசனங்களை நாங்கள் படிக்கிறோம். For the 2 full years Paul stayed there in his own rented house and welcomed all who came to him. Boldly and without hindrance he preached the kingdom of God and taught them about the Lord Jesus Christ. Amen. இங்கே கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கும் போதுல அப்போஸ்தலர் பவுல் 2 வருஷம் அவர் சொந்தமாக ஒரு வாடகை வீடு எடுத்து அவர் தைரியத்தோடு, அந்த வசனம் நல்லா 31வது வசனத்தில், தைரியத்தோடு எந்த ஒரு தடை இல்லாத தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். நான் அப்போஸ்தலர் முடிகிற இதில் எழுதியிருக்கிறப்போ நாங்கள் பார்க்கும்போது 2 வருஷம் தொடர்ந்து அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஒரு இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் படிக்கும் போதில், அப்போஸ்தலர் சாப்டர் 19 1-8 நீங்கள் அதில் படிக்கும் போதில் அவர் எபேசியருக்கு போகும் முதல்ல எபேசியரில் கூட அந்த 8வது வசனம் சொல்லுது, 3 மாதங்கள் தொடர்ந்து அவர் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த எபேசியர் அந்த ஊரில் அவர் பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏன் நான் இந்த வசனத்தை படிக்க வைக்கிறேன்னு பார்க்கும் போதில், இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இன்றைக்கி அநேக சப்ஜெக்டில் அநேக சபையில் பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம் நம்ம. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கொஞ்சம் தான் பேசுகிறத நான் நிறைய நம்ம கவனிக்கிறது உண்டு நான். அப்போ ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்க்கும் போதில் அவர் பூமியில் இருந்த நாட்களில் ஆகட்டும், அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் ஆகட்டும், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாக ஆண்டவர் பேசினார். பவுலை கூட நாங்கள் பார்க்கும் போதில் 2 வருஷம் தைரியத்தோடு ஒரு தடையில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை பேசியிருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. இந்த காலவேளை சொல்லுகிறேன்னு, வெளிப்பாடு புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் அந்த 5-6 வசனங்களை படிக்கும் போதில், இயேசு எங்களை நேசித்து தன்னொரு இரத்தத்தினாலே அவர் எங்களை கழுவினார், ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவர் எங்களை வைத்திருக்கிறாருன்னுட்டு அந்த வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். நம்ம அப்போ இயேசு அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போ எங்களை இயேசு ராஜாக்கள்னு சொல்கிறார், ராஜாக்களாக எங்களை வைத்திருக்கிறாருன்னு சொல்லும் போதில், ஏன் அப்படி அந்த ராஜ்யத்தை குறித்து அந்த ராஜ்யத்தின் அந்த மனப்பான்மை எங்களுக்குள்ளே வர வேண்டும், எங்களுக்குள்ள அந்த கிங்டம் மைண்ட் வர வேண்டும். அப்போ தான் நான் சொல்ல பாருங்களேன், நம்ம ஜெயிக்க முடியும், நாங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ உங்களை ராஜாக்களாக வைத்திருக்கிறான்னு சொல்லும் போதில் நீங்கள் யோசித்து பாருங்களேன், ராஜாக்குன்ற ஒரு மேன்மை இருக்கிறது, ராஜாக்குன்னு சில தகுதிகள் உண்டு, ராஜாக்கு அவருடைய வாயில் அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அப்போ நீங்கள் ராஜாவை பார்க்கும் போதில் அவருக்குன்னு தலைமுறையாக பொக்கிஷங்கள் ஆஸ்திகள் வைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் ராஜாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இயேசு எங்களை ராஜாக்கள் சொல்லும் போதில் ஒரு நோக்கத்தோடு சொல்லுகிறார். அவர் எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசப்போட ரத்தத்தை நம்ம கழுவப்பட்டோமோ, அப்போ அவருடைய அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வந்துட்டு நம்ம, அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்கு வந்துட்டு நம்ம. இப்போ அந்த அன்பின் ராஜ்யத்துக்கு, அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு, அந்த குமாரனுடைய ராஜ்யம், கொலோசியர் 1:13 நினைக்கிறேன் நீங்கள் படிக்க அப்புறமா, அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் எப்போ பிரவேசித்துட்டோமோ, அப்போ இயேசு என்ன சொல்கிறான்னு சொல்லும் போதில், என் மகனே உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, உனக்குன்னு சில மேன்மைகள் இருக்குது. நீ மீண்டும் பெருக்கிறதுக்கு முன்பாக, மீண்டும் ஜனிக்கிறதுக்கு முன்பாக, புதிதாக தண்ணீரும் ஆவியில் நீ பெருக்கிறதுக்கு முன்பாக
நீ எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம மீண்டும் பிறந்திருக்கிறபடினால, ஜலத்தினாலும் ஆவினால புது பிறப்பு எங்களுக்குள்ள வந்திருக்கிறபடினால ஆண்டவர் சொல்ல, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது, உனக்குன்னு சில மேன்மைகள் இருக்குது, உன்னுடைய வார்த்தையில் அந்த அதிகாரம் இருக்கிறதுன்னுட்டு எங்களை தேவன் அப்படி மேம்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் தான் எப்பவுமே நீங்கள் எப்பவுமே உங்களையே நீங்கள் தாழ்த்திய கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பவுமே தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஆனால் உங்களுக்குள்ளே நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை தேவன் எனக்கு ஒரு மேன்மை, எனக்கு ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் 14-15 படிக்கும் போதில், பிதாவே அப்பான்ற அழைக்கக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனப்பான்மை எங்களுக்குள்ளே வர வேண்டும். பிறகு ஒரு ராஜான்னு சொல்லும் போதில் அந்த ராஜாக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் வேணும் படிங்க, சங்கீதம் 8வது சங்கீதத்தில் படிக்கும் போதில், அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர்னு வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் சரீரகமாக பார்க்கும் போதில், இந்த சரீரமான கண்களினால நீ எங்களை பார்க்கும் போதில், எங்களுக்கு இந்த ராஜாக்களை வைத்திருக்கிற கிரீடம் மாதிரி வைக்கலைன்னா கூட மெய்யாகவே சொல்கிறேன் பாருங்களேன், எங்களுக்கு மகிமையும் தேவன் கனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானுங்க அல்ல, நீங்கள் யூ ஆர் ப்ரெஷியஸ், நீங்கள் விலையேற பெற்றுங்கன்னுட்டு இந்த கால வேளையில் நான் சொல்ல விரும்புகிறேன்னு அந்த மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சங்கீதம் 8 கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உங்களை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன் முடிசூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கும் போதில் 1 கொரிந்தியன்ஸ் 2வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நாங்கள் படிக்கும் போதில், கண்ணு காணாதது, காது கேட்காதது, எங்கள் மனதில் தோன்றாததை தேவன் எங்களுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ ஹவ் நாட் சீன், இயர்ஸ் ஹவ் நாட் ஹர்ட், வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அப்பேற்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறான். இந்த ஆசீர்வாதங்களை தேவன் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்பாக எங்களுடைய அந்த மனப்பான்மையை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்ல பாருங்களேன், அந்த வார்த்தையின்படி உங்கள் கண் இது வரைக்கும் பார்த்தல, உங்கள் காதில் இன்னும் நீங்கள் கேட்டல, உங்களுக்கு நான் சொல்லல, உங்களுக்கு அந்த இன்னும் தோன்றியில்லை, உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் கூட தோன்றியில்லை. அப்பேற்பட்ட ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டுமென்னா இந்த ராஜ்யத்தை குறித்து, இந்த ராஜாவை குறித்து நீங்கள் வேதத்தில் படித்து நீங்கள் தியானித்து நீங்கள் எவ்வளோ இந்த ராஜாவை தெரிந்து கொள்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் காணாததை தேவன் காண வைக்குவார். நீங்கள் கேட்டு இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி மேன்மைகளை தேவன் கொடுக்குவார். உங்கள் இருதயத்தில் தோன்றி இருக்காது, நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நீங்களே சொல்வீங்க ஒரு நாள், இது கர்த்தரால் உண்டானது, இது மனுஷருக்கு ஆச்சரியம் பண்ணிட்டு நீங்களே ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் உயர்த்துவார். நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாட்களில் நீங்கள் ஜபிக்கும் போதில் இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கண்ணு காணாதது இந்த நாட்களில் என்னை காணும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்காக நீ ஆயத்து பண்ணியிருக்கிறத நான் பார்க்கும்படியாக, கேட்கும்படியாக, என் மனதில் அது தோன்றும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் ஜெபிக்கும் முதல்ல உங்களுக்காக ஆயத்து பண்ணியிருக்கிற அந்த மேன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை கொடுக்கறதுக்கு முன்பாக தான் அந்த ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, அந்த மனப்பான்மையை தேவன் மாற்ற அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனமே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பார்வையில் நீங்கள் அருமையாக இருக்கிறீங்க, அவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவராக இருக்கிறீங்க, அவருடைய பார்வையில் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மை சொல்லுகிற தேவன். அப்போ உங்கள் மனப்பான்மையில் அந்த கிங்டமில் வரணும், அந்த கிங்டம் மைண்டில் வரணும். என்னை தேவன் நேசிக்கிறார், அவருடைய பார்வையில் நான் கனம் பெற்று இருக்கிறேன், அவர் பார்வையில் நான் அருமையாக இருக்கிறேன், ப்ரெஷியஸாக இருக்கிறோம். பாருங்க, எங்களுக்குள்ள அநேக குறைகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்து பார்க்கும் போதில் அந்த குறைகளை இருக்கலாம். அந்த குறைகளை தான் நிறைவாக்குற கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சில குறைகள் இருக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை படிக்கும் போதில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் பாவ கரைகளையும் சுத்திகரித்து எங்களை சுத்திகரிக்கிற இயேசு
அவர் எங்கள் கூட இருக்கும் முதல்ல நான் சொல்ல பாருங்களேன், அதை நீங்கள் போட்டு உங்கள் கழிக்கக்கூடாது. நீங்கள் எப்பவுமே ஏசாயா 43 அந்த 4வது வசனத்தின்படி உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 8 படி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசுற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளைன்னுட்டு நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் தேவன் நீங்கள் உங்களுக்காக ஆயத்து பண்ணியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே உங்களை தேவன் நடத்த முடியும். உங்களுக்கு சில காரியங்களை நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற பாருங்கள். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் உங்களுக்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார் தெரியுங்களா? மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வரலாம். ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள் டு மேத்யூ காஸ்பல் சாப்டர் 13, 13வது அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டீங்களா? மத்தேயு 13வது அதிகாரத்தில் அதில் 44லேருந்து 46 வசனம் வரைக்கும் உங்களை குறித்து தான் இந்த செய்தியை கேட்குற உங்களை குறித்து கர்த்தரங்க சொல்லியிருக்கிறத நாங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாருங்களேன். 44வது வசனம் சொல்லப்பட்டு இருக்குது, ஒரு தேவனுடைய ராஜ்யம் ஒரு நிலத்தில் ஒரு பொக்கிஷம் வைக்கப்பட்டு இருக்கிறத ஒருத்தர் கண்டார். அது அவர் வாங்கி கொள்ளும்படியாக மிகுந்த சந்தோஷத்தோடு அவருக்கு இருக்கிறது தன்னது எல்லாமே விற்று அதை அவர் வாங்கினார் நாங்கள் பார்க்குறோம். இங்கே நீங்கள் இந்த 44வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் முதல்ல இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தேவன் பேசும் முதல்ல அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லும் முதல்ல ஒரு நிலத்தை பார்க்குறாரு. அவர் ஒரு இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்குது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் லைக் எ ட்ரெஷர் ஹிடன் இன் அ ஃபீல்டு. ஒரு நிலத்தில் ஒரு பொக்கிஷம் அது மறையாக இருக்கிறது அங்கே. அப்போ ஒரு நாள் ஒரு மனிதன் அதை கண்டுபிடிக்கிறார். அது கண்டுபிடிக்கும் முதல்ல அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் போய் தனக்கு இருந்தது எல்லாமே விற்று அந்த நிதியை அந்த பொக்கிஷத்தை அவர் வாங்கி கொடுக்குறத நாங்கள் பார்க்குறோம். இந்த கால வேளையில் நான் சொல்ல பாருங்களேன், இந்த நிலன்னு சொல்லும் முதல்ல இந்த ஃபீல்டுன்னு சொல்லும் முதல்ல இது உலகத்தை காட்டும். இந்த உலகத்தை தான் அது காட்டும். அது அப்போ இதை வாங்கி கொண்ட அந்த மனிதன் அவருக்கு இந்த நெல்லம் முக்கியம் இல்லை, அந்த நெல்லம் அந்த ஃபீல்டு அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் அந்த நிலத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷம் தான் அவர் விரும்புகிறார். அவர் அல்லது அந்த ஃபீல்டில் இருக்கு இல்லைங்களா, ஃபீல்டில் இருக்கிற அந்த ட்ரெஷர் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஃபீல்டு அவருக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் சொல்ல பாருங்களேன், உலகம் கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. ஆனால் உலகத்தில் வாழுகிற இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்ல போகிறாங்களே, இங்கே ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் பரலோகத்திலேருந்து பார்க்கும் முதல்ல ஒரு பொக்கிஷத்தை போல பார்க்குறாரு அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், மனுஷனை தான் சில பேர் மதிக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்ல பாருங்களேன், அதுதான் நான் சொல்கிறேன். ஏசாயா 43:4 என்ன சொல்கிறேன்னா, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள் ஏன் சொல்கிறேன்னு சொல்லும் போதில் ஏதோ பொண்ணு வெள்ளினால தேவன் எங்களை மீட்டெடுக்கவில்லை. பரலோகத்தில் வீதிகள் எல்லாம் தெருவெல்லாம் எப்படி இருக்குதுன்னா அது பொண்ணு வெள்ளி வஜ்ரம் விலையேற பெற்ற கல்லுனால இருக்கிறது. அதனால தான் அது தேவன் அதனால எங்களை மீட்டெடுக்கவில்லை. அவர் இயேசு தன்னுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த ஓமையில் நாங்கள் பார்க்கறது போல அந்த பொக்கிஷத்தை ஆண்டவருக்கு முக்கியம். பாருங்க, அந்த பொக்கிஷத்தை எப்படி அந்த மனிதன் வாங்குறதுக்காக தனக்கு இருந்தது எல்லாமே விற்று அதை வாங்கினார்னு சொல்லும் போதில் பிலிப்பர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் போதில் தேவன் பிதாக்கு அவர் சமமாக இருந்தார். அவர் பிதாவை போல அவர் இருந்தார். ஆனாலும் அதை கொள்ளையாடாமல் அதை பெரிதாக நினைக்காமல் தன்னையே அவர் என்ன வெறுமையாக்கி அந்த சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு நாங்கள் பார்க்கும் முதல்ல அவருக்கு எல்லா மகிமை இருந்தது. அவரை கோடி தூதர்கள் கெரூபியர்கள் அவரை ஸ்தோத்திரிக்குவாங்க, அவரை பாடுவாங்க, அவரை புகழுவாங்க, அவருக்கு எல்லாம் மகிமை இருந்தது. ஆனாலும் அதை அவர் என்ன பண்ணார்னா வெறுமையாக்கினார்னா அது எல்லாமே அது என்ன வெறுமையாக்கி அவர் என்ன இந்த பூமிக்கு எங்களை வாங்கினார். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தார். இந்த ஓமையில் பார்க்குறீங்களா, தனக்கு இருந்தது எல்லாமே விற்று அந்த நிலத்தை வாங்கினாருங்களா. அதே போல் இயேசு தன்னுடைய எல்லாமே விற்று இந்த பூமிக்கு அவர் அந்த நிலத்தை வாங்கினாருன்னா இந்த உலகத்தில் என்ன பண்ணுறார், அதில் அந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை தேவன்னு அவர் ஆசைப்படுகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா, இந்த வார்த்தை கேட்குற உங்களை அவர் இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்தபடினால தான்
நான் சொல்ற பாருங்க, நீங்கள் விலையேற பெற்றவங்க. யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் காட்ஸ் ஐ. உங்களுக்கு மகிமையும் தேவன் கனத்து கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்ல பாருங்களேன், இப்போ இயேசு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த பொக்கிஷத்தை, இந்த ட்ரெஷரை அவர் தேடி தேடி எடுத்தார். ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த ஜக்கையா வீட்டுக்கு போனார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னுட்டு அவரை மீட்டெடுத்தார். பாவி மக்தல் மரியாதை மீட்டெடுத்தார். அப்போ ஒவ்வொருத்தரையும் மீட்டெடுத்து என்ன பண்ணாருன்னா, அந்த பொக்கிஷங்களை அவர் சேர்த்து வைத்தார். இப்போ கடைசியாக போக முதல்ல இந்த நிலத்தை, இந்த உலகத்தை இன்னைக்கு தேவன் எங்க கையில் கொடுத்திருக்கிறார்? இந்த செய்தியை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். இப்போ அவர் போயிருக்கிறார். அவர் திரும்பி ஒரு நாள் சீக்கிரத்தில் வருகிறார். இப்போ அவர் வரும் முதல்ல அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இன்னும் இந்த நிலத்தில் என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது, ட்ரெஷர் இருக்குது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு அந்த பொக்கிஷத்தை என்ன பண்ண முடியாது, அவர் இன்னைக்கு சேர்க்க முடியாது. இன்னைக்கு அந்த வேலையை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்ன சொல்லுங்களேன், ஒரு வயசான தாயார் நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் எங்கே போய் இப்போ நான் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோம்? நான் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த நிலத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, எத்தனையோ மிஷினரிகள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் முது எலும்பாக இருங்க, பேக் போனாக இருந்து நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க முதல்ல யூ ஆர் இன் கிங்டம் ஒர்க். நான் சொல்ல பாருங்களேன், நீங்கள் வீட்டில் இருந்து இந்த ஊழியக்காரர்களுக்கு மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் அந்த ராஜ்யத்தின் பணியில், அந்த ராஜ்யத்தின் வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனோட ராஜ்யத்தை தேடும் முதல்ல உனக்கு தேவையானது எல்லாமே நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லும் முதல்ல நான் சொல்ல பாருங்களேன், நீங்கள் முதிர் வயதிலையும் நீங்கள் கனி கொடுப்பீங்க, நீங்கள் முதிர் வயதிலையும் பசுமையாக இருப்பீங்க. இங்கிலீஷில் எப்படி தெரியுமா? ஃப்ளோரிஷிங்காக இருக்குவீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் பசுமையாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். உங்களுக்கு எந்த ஒரு குறையில்லாதபடிக்கு உங்களை யார் பராமரிக்கலைன்னோ பரலோகத்தின் தேவன், கடந்த வாரம் பார்த்தீங்களா, பரலோகத்தின் கவர்மெண்ட்டு ஏசாயால 9வது அதிகாரத்தில் பார்க்குறது போல அவர் உங்களை பராமரிக்க நல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த வேலையை விட்டு இருக்கிறார். நான் சொல்ல பாருங்களேன், இன்னைக்கு அறுவடை மிகுதியாக இருக்கிறது. இந்த ஆட்கள் சொருக்கா இருக்கிறபடினால நம்ம ஜெபிக்க முதல்ல ஆண்டவர் ஆள்களை எழுப்புவார். இந்த ஆள்களை எழுப்பும் முதல்ல அவங்க என்ன செய்வாங்க, அந்த பொக்கிஷமாக இருக்கிற ஆத்மாக்களை அவங்க ஆதாயப்படுத்துவாங்க. அவங்க ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவாங்க. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லித்தரேன் பாருங்களேன். நீங்கள் இருக்கிற அந்த ஏரியா இருக்கிறீங்களா, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க, நீங்கள் அதுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அங்கே சிலர் ரட்சிக்கப்படுறாங்க. அங்கே ரட்சிக்கப்படும் முதல்ல உங்களுக்கு தெரியலையோ, ஆனால் பரலோகத்துக்கு போகும் முதல்ல உங்களை தேவன் கனப்படுத்துவார். ஆண்டவர் சொல்வார், மகளே நீ ஜெபித்து உன்னுடைய ஜெபத்தினால என்னாச்சு, அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டாரு, அதனுடைய பிரதிபலன் நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. சில பரலோகத்தில் சில ஆச்சரியங்கள் காத்திருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கும் முதல்ல அந்த வேலையை, அந்த பொக்கிஷத்தை இந்த நிலத்திலிருந்து எடுக்கும்படியாக இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் தந்திருக்கிற வாலிபனே, இந்த செய்தியை பார்க்குற வாலிபனே, இது கடைசி நாட்களாக இருக்குது. God has given you some assign. ஒரு மிஷின் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? நிலத்தில் இன்னும் விலையேற பெற்ற அந்த பொக்கிஷம் இருக்குது. இந்த உலகத்தில் இன்னும் ரட்சிக்கப்படும்படியாக அநேக ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அந்த ஆத்மாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தும் முதல்ல அவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவராக இருக்குவீங்க. அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருப்பீங்க நீங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் பார்க்கும் முதல்ல அந்த 45வது வசனத்தில் அங்கே படிக்கும் முதல்ல பரலோகத்தின் ராஜ்யத்தை ஒரு ஓமையை குறித்து அவர் சொல்லும் முதல்ல, ஒரு மர்ச்சன்ட், ஒரு வியாபாரம் செய்கிறவர் ஒரு நாள் ஒரு விலையேற பெற்ற முத்தை கண்டுபிடிக்கிறார். அவர் முத்தை கண்டுபிடிச்சார். என்ன பண்ணுறான்னு சொல்லும் முதல்ல அங்கே கூட அதான் வசனம் எழுதப்பட்டிருக்குது. அவர் போய் அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு இருந்தது எல்லாமே விற்று அந்த முத்தை அவர் வாங்கி கொண்டாருங்களா. ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், அப்போ அதுக்குள்ள இயேசுத்தை காட்டுது, இயேசு கிறிஸ்துவை தான் காட்டுது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருன்னு சொல்லும் முதல்ல இன்னைக்கு என்னையும் உங்களையும் அவர் ஒரு முத்தாக பார்த்தார். அவர்
ஹல்லேலூயா. அவர் முத்தாக பார்த்ததுனால, விலையேற பெற்றதாக பார்த்ததுனால மீண்டும் அங்கே பார்க்கிறோம், தன்னுடைய எல்லாமே அவர் பரலோகத்தின் எல்லா மகிமை விட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்தாருன்னு சொல்லும் முதல்ல, எங்களை முத்துகளாக அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், இன்னும் அநேக முத்துகள் இருக்கிறது வெளியில, அநேக முத்துகள் பரலோக ராஜ்யத்துக்கு சேரக்கூடிய ஆத்மகள் அநேக இருக்கிறபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முத்துகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை நீங்கள் ரட்சிக்கும் முதல் ஜெபத்தினால சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் ஒரு ஆத்மா தெய்வ ராஜ்யத்தை கொண்டு வர முதல்ல அது முத்துகளை போல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறோங்கிறோ நட்சத்திரங்களை போல ஜொலிக்குவாங்களா அவங்க. தானியல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த டேடியுடைய வேலை இல்லை, இந்த அப்பாவுடைய வேலை இல்லை, இந்த நிலமா இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நீங்கள் தேடி எடுக்கும் முதல்ல அந்த விலையேற பெற்ற ஆத்மான்ற அந்த ஆத்மாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தும் முதல்ல நான் சொல்ற பாருங்களேன், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அந்த அந்த அவருடைய அந்த வேலையில் இருக்கிறவங்க தான் அவருக்கு வெளியேறி பெற்றவங்க, அவர் பார்வையில் விசேஷமானவங்க அவங்க தான். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்ல பாருங்க, இந்த நாட்களில் இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எங்களுக்காக அவர் யாவும் செய்து முடிக்க வரமோ செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான். நம்ம என்ன செய்ய வேணும்னு சொல்லும் முதல்ல அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தின் அந்த மன பக்குவத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும் முதல்ல உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் முதல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. ஒரு நாள் ஆண்டவர் 1-2 வசனங்களை படிக்கும் முதல்ல அப்ரஹாமை பார்த்து அப்ரஹாமை கூப்பிட்டு சொல்லுகிறாரு, உன்னுடைய ஒரே குமாரன் நீ நேசிக்கிற உன்னுடைய ஒரே பிரிய குமாரனை நான் காட்டுகிறேன், அந்த மலை மேலே வந்து மோரியா மலை மேலே வந்து நீ பலி அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லும் முதல்ல இப்போ பாருங்க அந்த அவருடைய அந்த மன பக்குவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும் முதல்ல அப்ரஹாம் அவர் எதுக்குமே கவலைப்படல. அவர் என்ன செஞ்சாருன்னா, காலையில் அதிகாலையில் அவர் எழும்பினார், சகலத்தையும் ஆயத்த பண்ணி கொண்டார், ஈசாக்கு இட்டுன்னு அந்த பலி அர்ப்பணிக்கும்படியாக அவர் கடந்து செல்லுகிறார். கடந்து செல்லும் முதல்ல என்னாச்சு, 3 நாள் அங்கே 3 நாள் போகிறாங்க. அங்கே 3 நாள் போகும் முதல்ல அந்த குறிப்பிட்ட இடம் வந்தது. அந்த குறிப்பிட்ட இடம் வந்து பலி அர்ப்பணிக்கிறதுக்காக எல்லாமே ஆயுதம் பண்ணி இப்போ ஈசாக்கு அந்த பலி பீடத்து மேலே அர்ப்பணித்து இப்போ அவர் பலி கொடுக்கறதுக்காக கத்தி எடுக்கும் முதல்ல பருத்துலேருந்து அவருக்கு ஒரு சத்தம் வருகுது, நீ என்னை நேசிக்கிறாய், நீ என்னை நேசிக்கிறத நான் அறிந்திருக்கிறேன், நீ பிள்ளை மேலே நீ கை வைக்காத, பாரு கண் எடுத்து பார், அங்கே உனக்காக ஒரு ஆடு அங்கே ஆயத்து பண்ணியிருக்குது. ஹல்லேலூயா. இப்போ அப்ரஹாம் ஒரு கண் எடுத்து அங்கே பார்க்கும் முதல்ல ஒரு புதையலில் ஒரு ஆடு அங்கே சிக்கி கொண்டு இருக்கான். ஹல்லேலூயா. அப்போ அவர் போய் என்ன பண்ணுவார், அந்த ஆடை கொண்டு வந்து அந்த ஆடு பலி அர்ப்பணிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல முதல்ல, எப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனப்பான்மை இருக்குது இல்லைங்களா, அது தேவனுடைய ராஜ்யத்தை தேட தொடங்கும் முதல்ல உங்களுக்காக ஆயத்த பண்ணி வைத்துக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ அப்ரஹாம் அவர் தொடங்கின முதல்ல அவருக்காக என்ன பண்ணாரு, அந்த பலியை ஒரு ஆடு ஆண்டவர் ஆயத்த பண்ணி வைத்திருந்தாரு. அதனால தான் நான் நினைக்கிறேன் அது அப்ரஹாமுக்கு தெரிந்திருந்தது. அதனால தான் அது அப்ரஹாம் சொல்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லும் போதில் அவருடைய எண்ணம் இருக்குது இல்லைங்களா, அவர் பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் சொன்னது போல, கண்ணு பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, மனதில் தோன்றவில்லை, அப்படிப்பட்ட மென்மையான ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அப்ரஹாமுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருந்தார். அப்ரஹாமுக்கு இன்னும் அங்கே போகும் முதல்ல தான் அவருக்கு தெரியுது, ஆனால் அதுக்கு முன்பாகவே தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருந்தார். இன்னைக்கு எங்களுக்காக இந்த செய்தியில் பங்கு பெறுகிற உங்களுக்காக கர்த்தர் யாவையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஆதமே
அந்த தோட்டத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு முன்பாக ஆதாமுக்கு தேவையான எல்லாம் ஆயத்த பண்ணி தான் ஆதாமை கொண்டு போய் அதில் விட்டு இதை பண்படுத்தி இதை காத்து கொள்ளும்படியாக சொன்னார். அதே போல் எப்போ நீங்கள் ஆண்டவருடைய கரம் பிடிச்சிட்டிங்களே, எப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டீங்களே, நான் சொல்கிறேன்ல, உங்களுக்காக எல்லாம் ஆயத்த பண்ணப்பட்டு இருக்குது. எப்போ உங்களுடைய கண்களை உயர்த்தி இந்த ராஜாவை நீங்கள் பார்க்க தொடங்குறீங்களோ, உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டது நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டது நீங்கள் சுதந்திரமாக்கி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் முன்னே போகும் முதல்ல நான் பார்க்குறோம், லூக்கா 2வது அதிகாரத்தில் நாங்கள் படிக்கும் முதல்ல அந்த 25வது வசனம் 26வது வசனத்துலேருந்து நாங்கள் தொடர்ந்து படிக்கும் முதல்ல, let us turn our Bible to Luke chapter 2 verses 25 we are going to meditate. 25வது வசனத்தில் படிக்கும் முதல்ல கர்த்தருடைய வசனம் எழுதப்பட்டிருக்குது. எருசலேமில் ஒருத்தர் சிமியோன் என்ற ஒரு நீதிமான் இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியால் அவர் காத்திருந்தாருங்களா. என்ன எதுக்காக காத்திருந்தார்? அவர் ரட்சகரை காணும்படியாக அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னும் ரட்சகரை பார்க்கவில்லை, ஆனால் அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆனதுன்னு பார்க்கும் முதல்ல ஒரு நாள் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. 26வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் முதல்ல, ஆவியானவரால் அவர் ஆலயத்துக்கு நடத்தப்படுகிறார். அவர் ஆவியானவரால் நடத்தப்படும் முதல்ல அங்கே கரெக்டாக பாருங்கள், அவர் ஆலயத்துக்கு போகிறாரு. அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய பெற்றோர்கள் அங்கே இயேசுவை கொண்டு வந்திருக்கிறாங்க. மோசையின் பிரமாண பிரகாரம் சில காரியங்களை அங்கே நியாய பிரமாணத்தின் காரியங்களை நிறைவேற்றும்படியாக அங்கே வந்திருக்கும் முதல்ல அந்த 30வது வசனம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். For my eyes have seen your salvation. என் கண்கள் இன்னைக்கு இந்த ரட்சிப்பை கண்டது. அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, அந்நியருக்கு அது வெளிப்பாடாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மகிமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் காத்திருக்கிறாரு. அநேக நாட்களாக அந்த ரட்சகருக்காக காத்திருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் முதல்ல அந்த ரட்சகர் அவர் சொந்த கண்கள் காணும்படியாக தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. சொல்கிறார், என் சொந்த கண்களால் நான் கண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல பாருங்களேன், எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுகிறீங்களோ, இது வரைக்கும் உங்கள் கண்ணு காணாதது காணும்படியாக ஆவியானவர் உங்களை நடத்துவார். எப்படி இந்த எக்ஸாக்ட் டைமில் பரிசுத்த ஆவியானவருக்கு கண்ணு ஆலயத்துக்கு கொண்டு போய் அவர் காத்திருக்கிறத அவர் சொந்த கண்கள் காணும்படியாக செய்தது போல, நான் சொல்ல பாருங்களேன், காலவேளையில் சிலது உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, மனதில் தோன்றவில்லையா? நோ, யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவர் பெரிய தேவன், அவருடைய செயல்கள் பெரியது. ஏசாயா 55 8 9 10 வசனங்களை படிக்கும் முதல்ல, பூமி பார்க்கிலும் வானம் எவ்வளோ உயர்ந்ததோ, கர்த்தருடைய ஆலோசனைகள் கர்த்தருடைய வழிகள் அது உயர்ந்ததாக இருக்கிறபடினால உங்களுக்கு புரியவே முடியாது. தேவன் அப்பற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இங்கே சிமியோனை பார்க்கிறாரு. அவர் காத்திருந்ததே அவர் சொந்த கண்கள் காணும்படியாக தேவன் என்ன செய்தார்? உதவி செய்தார். எப்போ உங்கள் மனப்பான்மையை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கம் நீங்கள் திருப்புறீங்களோ, என்னை மகிமையினாலும் என்னை கனத்தினால முடிசுற்றி இருக்கிறார், என்னை ராஜாகமாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டு, எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த நிலத்தில் பொக்கிஷம் இருக்கிறது, இந்த பொக்கிஷத்தை நான் சேர்க்கும்படியாக என்னை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக என்னை தேவன் தெரிந்து கொண்டுகிறான்ற இந்த மனப்பான்மைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள முதல்ல நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். உங்களை கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கும் முதல்ல லூக்கா 12வது அதிகாரத்தில், லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு த காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 12, 12வது அதிகாரம் லூக்கா 15வது வசனத்திலேருந்து நாங்கள் பார்க்கும் முதல்ல, Then he said to them, watch out, be on your guard against all kind of greed. A man's life does not consist in the abundance of possession. ஒரு மனிதனுடைய ஜீவனை அவனுடைய பொக்கிஷத்தில் அல்லன்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் விரும்புவேன். நான் என்ன விரும்புவேன் தெரியுங்களா? இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாவரும் நீங்கள் வாழ்ந்திருக்கணும்.
நீங்கள் செழித்திருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு குறை கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்புவேன். ஏன்னா இயேசு தான் அதுதான் விரும்புகிறார். எல்லா நன்மையாலும் உங்களை தேவன் நிரப்ப வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் என்னுடைய ஜெபத்து கூட. ஆத்மா வாழ்வது போல நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஆனால் அது சொல்லி ஆண்டவர் ஒரு ஊமையை அங்கே சொல்லுகிறத நாங்கள் படிக்கிறோம். நம்ம 16வது வசனத்தில் இந்த பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான், அவன் நிலத்தில் அந்த வருஷம் அதிகமாக வெளிச்சல் வந்தது. அதிகமாக வெளிச்சல் வந்த முதல்ல இப்போ ஒரு நாள் அந்த வெளிச்சலை பார்த்து இவன் தனக்குள்ளே சிந்திக்கிறான், தனக்குள்ளே இவன் பேசிக்கொள்ளுகிறான். அங்கே தான் மிஸ்டேக் வந்து பாருங்க. இவன் தனக்குள்ளே ஒரு சிந்தனை இவனுக்குள்ள வருது. இவன் தனக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறான். என்ன பேசிக்கொள்ளுகிறான்னு சொல்லும் முதல்ல இவனுடைய ஆத்மாவை பார்த்து இவன் சொல்லுகிறான், நீ புசித்து குடித்து நீ சந்தோஷி, உனக்காக அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அவரை முதல்ல அவர் என்ன சிந்திக்கிறார்னா, என் களஞ்சுகளெல்லாம் இடித்து நான் பெரிதாக கட்டுகிறேன், பெரிதாக கட்டி அதிலெல்லாம் சேர்த்து வைக்கிறேன்ட்டு அப்படி சிந்திக்கிறார். இப்போ சிந்தித்து இப்போ இவரை பேசுகிறார், நீ குடித்து நீ புசித்து பூரிப்பாயிரு, நீ பூரிப்பாயிருன்னு சொல்லும் முதல்ல அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னிலிருந்து எடுக்கப்படும் முதல்ல இதெல்லாம் யாருக்காக இது அப்படி ஆண்டவர் பேசுறது 21வது வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். நம்ம என்ன சொல்லும் முதல்ல அப்போது ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்லவில்லை, பொக்கிஷம் வேண்டான்னு சொல்லவில்லை. ஆனால் இங்கே என்ன காரியம்னாக்கா இவன் என்ன செய்கிறான்னு சொல்லும் முதல்ல இவனுடைய மனதை கொண்டு போய் என்ன பண்ணுறான்னா இந்த பொக்கிஷத்து மேலே வைக்கிறான். இவன் தன்னுடைய ஆத்மாக்கு நீ வாழ்ந்துரு, நீ பூரிப்பு, நீ சுகித்திருன்னுட்டு அவன் ஆத்மா பார்த்து பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். நம்ம ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தின மாத்திரம் அல்ல ஜீவிக்கிறது. மனுஷன் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையினால அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஒரு காலம் சொல்ல பாருங்களேன், இவனை போல எங்கள் மனதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்து மேலேயோ ஏதோ ஒரு தேவையில்லாதது மேலே எங்கள் மனதை நாங்கள் வைக்கக்கூடாது. எங்கள் கண்கள் எப்பொழுதுமே எங்களை அழைத்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. எந்த சூழ்நிலையில் கூட எங்களை அறிய வேண்டும். என்ன அறிய வேண்டும்னா, என்னுடைய ராஜாதி ராஜா என்னை நடத்தோ, அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த உங்களுடைய மனதை நீங்கள் தேவன் மேலே கொண்டு போய் வைக்கும் முதல்ல கர்த்தர் உங்களை நடத்துகிற அந்த வழிகள் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் பார்க்கும் முதல்ல மத்தேயு 20வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் 21வது வசனத்துலேருந்து நாங்கள் பார்க்கும் முதல்ல ஒரு நாள் இந்த செபெதியா அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சு, ஒரு ஆசை வந்துருச்சு. நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு 20வது அதிகாரத்துக்கு. லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள் டு மேத்யூ காஸ்பல் 20 verses 20. 20வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் முதல்ல, then the mother of Zebedee's sons came to Jesus with her 2 sons, kneeling down and asked for a favor of him. அங்கே ஜெபெதி தன்னுடைய 2 பிள்ளைகளோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்து பணிந்து கொண்டு ஒரு விண்ணப்பத்தை அவங்க வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த விண்ணப்பம் என்ன விண்ணப்பம்னு கேட்க முதல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னோட 2 பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணுமா. என்ன ஸ்தானத்தை கொடுக்கணுமா? இடது பக்கமும் வலது பக்கத்தில் என்னோட 2 பிள்ளைகளை நீங்கள் உட்கார செய்ய வேண்டும் சொல்லும் முதல்ல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குவார். நான் கடந்து போகிற இந்த பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமான்னு சொல்லும் முதல்ல அவங்க சொல்லுவாங்க, நாம் குடிக்குவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அது உங்களால் முடியும். ஆனால் இந்த ஸ்தானத்தை பிதா ஆனவர் யாருக்காக ஆயத்த பண்ணியிருக்கிறாரோ அந்த ஸ்தானம் அது அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லும் முதல்ல. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொல்லும் முதல்ல, பிதா இது யாருக்காக ஆயத்த பண்ணியிருக்கிறாரோ அது அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லும் முதல்ல. அப்போ நான் சொல்ல பாருங்க, சில ஆசீர்வாதங்களை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் இந்த ஆசை வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 12 சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த சீடர் இருக்கும் முதல்ல ஒருவேளை இந்த 2 அண்ணன் தம்பிக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, டைரக்ட்லி ஜீசஸ் அப்பா கிட்ட கேட்டால் ஒருவேளை அவர் கோவப்படுவாரான்ட்டு அம்மா வீட்டு கூட ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அம்மாவை கூட்டின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, அது ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் முதல்ல, இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதிக்காக கர்த்தருடைய பிள்ளை நிற்கும் முதல்ல சொல்ல பாருங்களேன், சில ஆயத்த பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் காணும்படியாக உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்படி இல்லை நான் சொல்லுகிறேன், ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுவீங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மனப்பான்மை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த மனப்பான்மை வரலன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா, ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானம் வந்துருச்சுன்னா, சில நேரத்தில் உங்களுக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னால், அந்த மனப்பான்மை கொண்டு வருவார். முதல்ல என்ன மனப்பான்மைன்னா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளை, நான் ராஜா, நான் அதை கொண்டு அந்த மனப்பான்மை கொண்டு வரும்போது நீங்கள் பெரிதாக எண்ண மாட்டீங்க. நீங்கள் அதில் அதை பெரிதாக எண்ண மாட்டீங்க. இல்லைன்னு இப்படி சொல்ல பாருங்களேன், ஏன் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லும் முதல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் முதல்ல அந்த தேவன் உங்களுக்கு ஞானமாக இருப்பார். உங்களுடைய சிந்தனைகள் உலகத்தாருடைய சிந்தனைகள் பார்க்கலாம் வித்தியாசமாக நீங்கள் சிந்திக்குவீங்க. அந்த ஞானத்தை தேவன் தருவார். நீங்கள் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க முதல்ல அதான் புதிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. நீங்கள் இது வரைக்கும் யாருமே செஞ்சில்லாதது புதிய காரியங்களை செய்ய முடியும். அந்த ஞானம் அது உலகத்தாருக்கு பார்க்க முதல்ல அது மகிமையாக இருக்கும். இப்படி சொல்ல பாருங்களேன், தானியேல் சிறையாக கொண்டு போகப்பட்டதுதான். தானியேல் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த தானியேல் புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் போதில், அந்த தானியேல் 1:8 நீங்கள் பார்க்கும் போதில், தானியேலுக்கும் அவனோடு இருந்து அநேகர் அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா சிலரை ஒரு 3 வருஷம் ட்ரைன் பண்ணும்படியாக அவனுடைய ராஜ்யத்தில் சில ஞானிகளாக திறமைசாலியாக ட்ரெயின் பண்ணும்படியாக சிலரை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் வச்சுருக்கவாங்க. அதில் தான் இந்த டேனியலும் ஷாரதாக் மேஷக் ஆபேத்நேகோவை அங்கே வைத்திருக்கும் முதல்ல ஒரு நாள் இந்த டேனியல் அந்த அவனை கண்காணிக்கும்படியாக வைத்திருக்கிற அந்த அதிகாரியை பார்த்து சொல்வார், இந்த ராஜா கொடுக்குற இந்த ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சாதாரணமான எங்களுக்கு காய்கறியை நீங்கள் கொடுத்தீங்களா போதும், காய் சாதாரணமான இந்த பொருள்களை கொடுத்தீங்களா, தண்ணி கொடுத்தீங்களா போதும், இந்த திராட்சை ரசம்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்படி சொல்லும் முதல்ல இந்த கண்காணிக்கிற அந்த அதிகாரி என்ன சொல்கிறான்னு சொல்லும் முதல்ல, உங்களை பராமரிக்கும்படியாக, உங்களை விசாரித்து உங்களை ட்ரெயின் பண்ணும்படியாகவே தான் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை ராஜாக்கு தெரிஞ்சால் எனக்கு ஆபத்து, என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் முதல்ல இந்த தானியேல் ஒரு பர்மிஷனை கேட்குவார். என்ன பர்மிஷன் கேட்குறாருன்னா, ஒரு 10 நாள் நீங்கள் சோதித்து பாருங்கள், ஜாஸ்தி ஒன்றும் வேண்டாம், ஒரு 10 நாள் நீங்கள் என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் நீங்களே, அப்புறமா அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள்ட்டு. அதே போல் அந்த 10 நாள் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும் முதல்ல தானியேல் 1ஆவது அதிகாரத்தில் அந்த 15ஆவது வசனத்தில் இங்கே படிக்கும் முதல்ல இந்த ராஜாவுடைய போஜனத்தை பயன்படுத்தணுங்கோ, அந்த திராட்சை ரசத்தை பயன்படுத்தணுங்களோ பார்க்கிலும் சாதாரண சிம்பிள் ஃபுட்டு, காய் சாப்பிட்டு தண்ணி பயன்படுத்தி இருக்கிற இந்த தானியேலில் பார்க்கும் முதல்ல அவங்களே பார்க்கிலும் அவங்க முகங்கள் பிரகாசித்ததுலாம், ஹல்லேலூயா, அவங்க முகங்கள் பிரகாசித்தது நாங்கள் பார்க்குறோம். இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணும்படியாக நான் விரும்புகிறேன். நான் அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம அப்படி தான் இப்படி பண்ணத்தான் ஒன்றும் இல்லைங்க. கர்த்தருடைய கிருபை இருந்தால் உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும், கர்த்தருடைய தயவு இருந்தால் உங்களை தேவன் உயர்த்துவார். இப்போ தானியேலுடைய பேரை மாற்றின முதல்ல தானியேல் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. தானியேல் சொன்னால் ஓகே, பேர் மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த போஜனத்தை குறித்து பேசும் முதல்ல அவன் ஒத்துக்கல. அதில்
ஏன் அதை அப்படி ஒத்துக்கொள்ளன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குற பாருங்களேன். அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும் போதில் எங்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் ஆனது, எங்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் கடைசியாக ஒரு போஜனம் பண்ணி அதை முடிக்கிறத நாங்கள் பார்க்கோம். ஒரு ஃபீஸ்ட் பண்ணுவாங்க. யாக்கோபு லாபானோடு செய்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ராஜாக்கள் கூட செய்கிறதை பார்க்க முடியும். எங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அக்ரிமெண்ட் முடியும் முதல்ல அங்கே அவங்க ஒரு போஜனம் சாப்பிட்டு அங்கே அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போது அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, இல்லைன்னா உன்னுடைய கலாச்சாரத்துக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன், என் கலாச்சாரத்துக்கு நீ ஒத்துக்கொள்ளுங்கன்ட்டு அது எல்லாமே அங்கே ஒத்துக்கொள்ளுவாங்க. இப்போ தானியலுக்கு அது வர முதல்ல தானியல் அங்கே ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஏன் தானியல் ஒத்துக்கொள்ளலன்னு சொல்லும் போது நான் நினைக்கிறேன், ஏன் இப்போது அந்த ராஜா கொடுக்குற அந்த திராட்சை ரசம், அதான் அந்த திராட்சை ரசம்னா அது விலையேற பெற்றதாக இருக்குது, அது விதவிதமானது இருந்துக்கும். இதனால தன்னை தீட்டுப்படுத்த ஏன் விரும்பலைன்னா, நோகாவுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்களேன். நோகா நீதிமானாக இருந்தார், பேழையை கட்டினார். ஆனால் ஒரு நாள் என்னாச்சு தெரியுங்களா, இந்த நோகா அவர் மதுபானம் குடித்து அவர் அப்படியே விழுந்திருக்குவார். தன்னுடைய சொந்த பிள்ளைய அவர் சபித்தார் நாங்கள் பார்க்குறோம். நோவா அந்த குடிப்பழுக்கத்தினால குடிச்சதுனால அவர் சொந்த பிள்ளையை சபித்தார் நாங்கள் பார்க்குறோம். லோத்தை எடுத்துக்கொள்ளலாம். லோத்தை தேவன் நீதிமானாக கண்டார். ஏன்னா அந்த சோதம் கோமர பட்டணத்தை அவர் விசாரிக்க முதல்ல, அது அந்த பட்டணத்தை தண்டிக்க வர முதல்ல லோத்து நீதிமானாக இருக்கிறதுனால அவனை தப்பித்து கொள்ள சொல்லுவார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த என்ன ஆச்சுன்னா, லோத்து கடைசியாக பார்க்க முதல்ல தன்னுடைய சொந்த பிள்ளைங்கள் 2 சொந்த பெண் பிள்ளைங்கள் லோத்துக்கு குடிக்க வைத்து அவங்க தவறாக நடந்து கொள்ளுகிறத நாங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த திராட்சை ரசம் இல்லைன்னா இப்படி சொல்ல பாருங்களேன், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக அது சொல்லுங்க, ஒரு நல்ல ஆகாரத்தை எனக்கு பண்ணி கொண்டு வா, நான் சாப்பிட்டு திருப்தியாகி நான் அவனை ஆசீர்வதிக்க நின்றுட்டு. நீங்கள் அந்த ஆதி ஆகமத்தில் படித்து பாருங்களேன். நீங்கள் இப்போ ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற நேரத்தில் இந்த யாக்கோபு என்ன செய்வார்னு சொல்லும் போதில், இன்னும் ஏசா வரதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்குவார். இப்போ அவர் சாப்பிடுவார். இப்போ ஈசாக்கு சாப்பிட்டு திராட்சை ரசம் குடித்தார்னு நாங்கள் பார்க்குறோம். இப்போ திராட்சை ரசம் குடிக்கும் முதல்ல இப்போ அவர் யாக்கோபா இல்லை ஏசாவா கண்டுபிடிக்காம யாக்கோபை ஆசீர்வதிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நம்ம அப்புறமா ஏசா வருவார். ஏசா வந்து ஏசாவுக்கும் யாக்கோபுக்கு ஒரு பகை உண்டாகும். அது நம்ம ஸ்டோரியில். அதனால பாருங்களேன், அந்த திராட்சை ரசத்தினால, அந்த ராஜாவுடைய போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன்னு எப்போ தன்னை காத்து கொள்ளுகிறாரோ, தானியேல் 1:20 நீங்கள் படிக்கும் முதல்ல, தானியேல் தேவன் 10 மடங்கு வேறு எல்லாரையும் பார்க்கலாம் 10 மடங்கு தேவன் உயர்த்தினார் நாங்கள் பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் சொல்ல பாருங்களேன், இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கும் முதல்ல உபாகமம் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிக்கும் முதல்ல தேவன் எங்களை நேசித்தார்னு எழுதியிருக்குது. தேவன் எங்களை தெரிந்து கொண்டார்னு எங்களை வசனம் எழுதியிருக்குது. தேவன் எங்களை ராஜாக்களாக வைத்திருக்கிறான்னு வசனம் எழுதியிருக்குது. ஆனால் அதே உபாகமும் 7வது அதிகாரத்தில் 26வது வசனம் படிக்கும் போதில், உலகத்தில் இருக்கிற எந்த அந்த தீட்டும் உங்களுக்குள்ள வராமல் உங்களை காத்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைங்க. ஆனால் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இருக்கிறபடினால இதில் இருக்கிற எந்த காரியமும் எங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் எப்பவுமே எங்களுடைய மனப்பான்மை, நான் ராஜா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆலயம் நம்ம காத்து கொள்ள முதல்ல உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும். கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்குவோம், நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தில் 7வது வசனம், அவனுடைய இருதயத்தின் படி அவன் இருக்கிறான். பார்த்தீங்களா அந்த வசனம், has his mind so his be. அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கிறாங்களா. அதான் தான் சொல்லுகிறேன் நான், உங்களுடைய மனப்பான்மையை நீங்கள் கிங்டமாக மாற்ற முதல்ல ஆண்டவர் சொன்னது போல எனக்கு கீர்த்தியும் என்னை கனத்தையும் மகிமை முடிசூற்றி இருக்கிறாருன்னு நீங்கள் அந்த எண்ணத்தை கொண்டு வர முதல்ல. இல்லைன்னா நான் அவருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன், அவர் பார்வையில் நான் அருமையாக இருக்கிறேன்.
நான் அவரை தெரியவில்லை, என்ன அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். என் வலது பட்சத்தில் அவர் நிழலாக இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், அவர் இம்மானுவேல் என் கூட இருக்கிறார்னு இந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர முதல்ல இந்த எந்த ஒரு தீட்டுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்காமல் உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். நீங்கள் யோசுவா 6வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் கூட அதுதான் நாங்கள் பார்க்குறோம். அவங்க எரிக்கோவை போய் பிடிக்கும் முதல்ல அங்கே கூட அதுதான் சொல்கிறார். அந்த எரிக்கோவில் இருக்கிறது எதுவுமே நீங்கள் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது விரும்பாதீங்க, எதுவுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா அது வேறு கலாச்சாரம், அங்கே இருக்கிற காரியங்கள் வேறு, நீங்கள் வேறு. நீங்கள் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்தமான பிள்ளைகள், நீங்கள் விசேஷமானவராக இருக்கிறதுனால அது எதுவுமே வேண்டான்னு சொன்னாலும் அங்கே சில நேரத்தில் நீங்கள் பார்க்கும் போதில் சில காரியங்கள் அவங்க செய்து தீட்டுப்படுத்திக் கொள்கிறத நாங்கள் பார்க்குறோம். இல்லை, எங்களுடைய எப்பவுமே எங்களுடைய மன பக்கத்தை நம்ம தேவனை குறித்து அவருடைய சித்தத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருடைய வசனம் சொல்லும் சங்கீதம் 109. லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு Psalms 109. சங்கீதம் 109 அதில் 18வது வசனத்தை நாங்கள் படிக்கும் போதில் ஆண்டவருடைய வசனம் பாருங்கள் எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 109 இங்கிலீஷில் எழுதியிருக்குது. He wore a cursing as a garment, it entered into body like water, into his bones like oil. அவன் சாபத்தை வஸ்திரமாக தரித்து கொண்டிருந்தான்னா, அதனால தான் அது என்னாச்சு, தண்ணீரை போல எண்ணெய் போல அவன் எலும்புகளில் அவன் சரீரத்தில் அது கடந்து போனதுலாம். 17வது வசனம் எழுதப்பட்டிருக்குது. அவன் சாபத்தை விரும்பினானா, ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனதுனால அது அவனிடத்துல தூரமாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார் பாருங்களேன். 17வது வசனம், he loved to pronounce a curse, may it come to him, he found no pleasure in blessing. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பல, அவன் சாபத்தை விரும்புகிறான், அவன் சாபத்தை உச்சரிக்கிறான். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாததுனால தான் ஆசீர்வாதம் அவனுக்குள்ள தூரம் இருந்தது நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த மனப்பான்மை எங்களுக்குள்ள இருக்கலன்னா, கண்ணு காணாதது, காது கேட்காதது, மனதில் தோன்றாதது எங்களுக்காக ஆயத்த பண்ணிக்கிறத நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுவோம் நம்ம. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்னா எனக்கு எங்களுடைய மனப்பான்மையை நாங்கள் என்ன பண்ண வேண்டும்னா அந்த தெய்வ ராஜ்யத்து பக்கம் நம்ம திருப்பி கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் யாத்திராகமம் நாங்கள் 35வது அதிகாரத்தில் 30வது வசனத்துலேருந்து நாங்கள் படிக்கும் முதல்ல திருப்பி கொள்ளுங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 35 verses 30. 35வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் முதல்ல, Then Moses said to the Israelites, See, the Lord has chosen Bezalel, son of Uri, and the son of Hur, the tribe of Job, and he has filled him with the Spirit of God, with skill, ability and knowledge in all kinds of crafts. Hallelujah. நீங்கள் எப்போ தேவனோடு இணைந்து இருக்கிறீங்களோ, எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த முதல் இடத்தை கொடுக்குறீங்களோ, ஒரு காரியம் தெரியுங்களா, இந்த முதல்ன்றது பிசாசுக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் எல்லாம் முதல் சொல்லுவார். உங்கள் முதல் பலத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க, உங்கள் முதல் பிள்ளைகளை அது கர்த்தருக்குன்று நம்ம என்ன பண்ணாங்க, அதை விசேஷமாக நம்ம வளர்க்க வேண்டும். நாங்கள் அதிகாலையில் நம்ம அவரை தேட வேண்டும். அதை முதல்ல பிசாசுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் எப்போ தேவனுக்கு முதல் எடுத்து கொடுக்குறீங்களோ, எல்லாவற்றிலையும் அதிகாலையில் தேடும் முதல்ல, உங்களுடைய அந்த தசம பாகத்தில் முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கும் முதல்ல, எல்லாத்துலேயும் முதல் எடுத்து அவருக்கு கொடுக்கும் முதல்ல, இங்கே நாங்கள் பார்க்குற 2 பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரு. ஏன் தெரிந்து கொள்கிறாரா? தன்னுடைய ஆலயத்தில் அவங்க வேலை செய்யும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இப்போ தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பொன்னு வெள்ளியில் கல்களில் வெளியேற பெற்ற கல்களில் வேலை செய்யும்படியாக, மரம் வேலை செய்யும்படியாக, வேலை செய்யும்படியாக, மரத்தில் வேலை செய்யும்படியாக தேவன் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாருங்கள்லாம். அந்த 35வது வசனம் படிக்கும் போதில்
He has filled them with the skills to do the kind of work as craftsmen, embroidery, and to teach them. அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது. இப்போ இவங்க செய்கிறது மாத்திரமல்ல, இவங்க சிலருக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறார்களா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் கொடுத்து சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் முதல்ல உங்களை தேவன் ஞானத்தினால நிரப்புவார். உங்களை ஞானத்தினால நிரப்புறது மாத்திரமல்ல, நீங்கள் சிலருக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். See, he will not only அவங்க அந்த நீங்கள் தமிழில் படித்து பாருங்கள, அவங்க அந்த டிசைன் பண்ணும் முதல்ல அவங்களுக்குள்ள அது அப்படியே அவங்க மனப்பான்மையில் வந்துச்சுங்களா. அவங்க யாருமே சொல்லிக் கொடுக்கல, அது அவங்களுக்குள்ள அப்படியே வந்துச்சுக்கலாம். அந்த டிசைனை பண்ணும்படியாக அது கர்த்தர் செய்தார். So God filled them with them wisdom. ஹல்லேலூயா. அந்த ஞானத்தால் உங்களை தேவன் நிரப்புவார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். அவர் விட்டு போயிருக்கிற அந்த ராஜ்யத்தின் வேலையை செய்யுங்கள். இந்த உலகத்தான் நிலமாக இருக்கிறது, இதுக்குள்ள இருக்கிற ஆத்மகள் தான் அந்த பொக்கிஷமாக இருக்கிறாங்க. அதை நீங்கள் எடுக்கும் முதல்ல, அதுக்காக பிரயாசப்படும் முதல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இட்ஸ் நாட் ஈஸி. கேஜிஎஃப்ல கோல்டு மைன் இருக்கும். அதில் இந்த கோல்டு எடுக்கணும்னா, அந்த நிலத்தில் இந்த கோல்டு எடுக்கணும்னா அது ஈஸி அல்ல. வருஷ கணக்காக அதை நோண்டி அதை உள்ளோ டைம் கொடுத்து எடுக்குவாங்க. ஆத்மங்களை ஆதாயப்படுத்தினா இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், எங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் ஆத்மங்களை ஆதாயப்படுத்த முதல்ல, அந்த ஆத்மங்களை விரும்ப முதல்ல, ஆத்மங்களுக்காக முக்கிய இடம் கொடுக்கும் முதல்ல ஞானத்தினால் உங்களை நிரப்பி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய சித்தம்தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படியே ஆண்டவர் வழி நடத்துவார். கைகளில் உங்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. தசமபாக இருந்தால் கழிச்சு தசமபாகில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் இன்னும் யாரெல்லாம் இதில் பதிவு செய்யலையோ, யாரெல்லாம் இன்னும் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் உங்களை பதிவு செய்யுங்க. ஏன் நான் சொல்லுன்னா, ஒரு நாட்களில் இன்னும் அதிகமான மெசேஜ்களை நாம் உங்களுக்காக அனுப்பி கொடுக்குவோம். அப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அந்த நீங்கள் மெசேஜ்களை காணலாம். நீங்கள் உயர்ந்து வரணும். யுவர் ப்ரெஷியஸ் கனத்தினாலும் மகிமையினால் உங்களை முடிசூட்டி இருக்கிறார். ஒன்ஸ் அகேன் நான் ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். யாரோ ஒரு சகோதரி நான் பார்க்குறேன், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, வாழ்க்கையே வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றோராக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனதில் இன்னும் தோண்டவில்லை, இன்னும் நீங்கள் காணவில்லை, இன்னும் நீங்கள் கேட்டில்ல. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை காண கர்த்தர் உதவி செய்வார். தேவனுக்கு முதல் எடுத்து கொடுங்க. தேவனுக்கு முதல் எடுத்து கொடுங்க. தேவனுக்கு முதல் எடுத்து கொடுங்க. நல்ல பிதாவே, நான் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே காணிக்கை தசம பாகத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே விதிக்கிற யாவரும் ஆண்டவர் 30, 60, 100 மேனி பலன் பெற்றுக்கொள்ளட்டும். பெல்சீல், ஒலீப் அந்த 2 பேருக்கு எப்படி ஞானத்தினால நிரப்பி உன்னுடைய ராஜ்யத்தில் பயன்படுத்தி கொண்டிரும். ஆண்டவரே இந்த செய்தி கேட்குற யாவரையும் ஆண்டவரே உன்னுடைய ஞானத்தால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரேப்பா சீக்கிரம் நம்ம முகமுகமாக காணும், கூடி ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரேப்பா எல்லா டாக்டர்கள், நர்ஸுகள், ஆண்டவரே எல்லா ஸ்டாஃபு, விசேஷமாக எல்லா பொலிட்டிக்கல் லீடர் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வாரம் முழுவதுமாக நன்மையும் கிருபையும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபை மாத்திரம் பின்தொடரட்டும். நல்ல இன்க்ரிமெண்ட்கள் உண்டாகட்டும், நல்ல ப்ரமோஷன்கள் உண்டாகட்டும். ஆத்மா வாழ்வது போல எல்லாம் வெற்று வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். You are blessed, you are precious, you are honored. Meet you next week. Amen.